ஹலோ மக்களே! இந்த வீடியோவ கடைசி முடிய பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பெரிய டூர் எல்லாம் போகலைங்க. ஆனா, பெரிய டூர் போனா எவ்ளோ சந்தோஷமா இருக்குமோ, அந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. எனக்கு இப்போ கூட எனக்கு ஸ்வீட் மெமரீஸ் அப்படின்னு சொன்னா, என் சின்ன வயசுல நான் வில்லேஜ்ல இருந்த ஹாப்பினஸ் தாங்க எனக்கு ஞாபகம் வரும். கண்டிப்பா நான் டூரெல்லாம் போயிருக்கேன். அந்த ஞாபகத்த விட எனக்கு மனசுல ஆழமா இருக்கிறது எதுன்னா, எனக்கு இது மாரி வில்லேஜ்ல இருந்தது தாங்க ஞாபகம் வருது. இந்த 15 டேஸும் வீடு கிளீன் பண்றதே பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் மாரி போயிட்டுருந்ததுங்க. அதனால தோட்டத்துக்கு போக முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு கடையில வாங்கிட்டு தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். அங்கேயே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்புறமா இந்த மாட்டு தீவன தட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தண்ணி எடுத்து விட்டாங்க. எல்லாரும் போய் குதிச்சாங்க. அஸ்வந்த் மட்டும் தனிக்காட்டு ராஜாவா அங்கேயே உட்காந்துட்டு இருந்தான். ஏன்னா இந்த குழந்தைங்கள ஏதோ ஒன்று அவன் பண்ணிடுவான், சத்தம் போட்டால் அவன் தலையில் அடிச்சிடறான். அவனே அவனை கண்ட்ரோல் பண்ணி ஒதுங்கி நிற்கிறாங்க. இப்படியும் சில சமயத்தில் நடக்குது. அப்புறம் அந்த மோட்டர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே அவனே போயிட்டு நல்லா குளிச்சிட்டு இருந்தான். இவங்கெல்லாம் யாருமே பக்கத்துலேயே போகலை. நல்லா சோப் எடுத்துக்கிட்டு நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தோட்டத்துல குண்டு மல்லி செடி தாங்க வச்சிருக்கோம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பூ இப்பதான் பூக்குது. 6 மாசம் ஆகுது இந்த செடி வச்சு. எப்பயுமே சொல்லுவாங்க, நம்மளை விட சின்ன பிள்ளைங்க கூட சேர்ந்தா நம்மளும் இளமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் இந்த குட்டீஸ்ங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆட்டம் போடலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். எல்லாருமே ஆடினாங்க. எங்க அஸ்வந்தும் ஒரு பக்கம் உட்காந்துட்டு கையெல்லாம் ஆட்டிட்டு இருந்தான். போர் போட்டதுனால மோட்டார் ரூம் ஒன்று வைக்கணும்ல, அதையே அப்படியே கொஞ்சம் ஒரு கிச்சன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அதில் தான் எல்லாமே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சீக்கிரமாக வந்தாங்கன்னா இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஈவினிங் தான் வீட்டுக்கே வருவாங்க. நாங்கள் போனோடனே அங்கேயே சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டில் இருந்தே காய்கறி, வெங்காயம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த கேஸ் தட்டுப்பாடுனால வெளியிலேயே வச்சு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கல்லை நகர்த்தி கொஞ்சம் சமைக்க ஆரம்பித்தோம். கொஞ்சமாக ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டிருந்தாங்க. அது கரெக்டான டைமில் எடுக்காதனால எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சிங்க. எவ்வளோ காய் வேஸ்ட் ஆயிடுச்சிங்க. எனக்கு அதை நோண்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்புறம் நான் கல்லைக்கொத்தி வச்சு எடுத்தேன். நிஜமாவே நம்மளே ஒன்று பறிக்கும்போது அதில் இருக்க ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் வெயில் இருந்த உடனே டயர்டாயிருச்சு. ஆனால் விவசாயிங்களாம் இந்த வெயிலையும் வேலை செய்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. ஆனால் நாங்கள் கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. ஏன் சொல்கிறேன்னா, வீட்டில் ஃபேன் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. குழந்தைங்களும் இந்த வெயிலுக்கு நல்லாவே அடாப்ட் ஆயிட்டாங்க. அதுலேயும் எங்கள் அஸ்வந்த் ரொம்பவே பரவாயில்லைங்க. உள்ள கேஸ்ல சாதம் வச்சுக்கிட்டோம். காயெல்லாம் சும்மா போட்டு ஒரு குழம்பு வைக்கலான்ட்டு அந்த 3 கல்லு தள்ளி வச்சேன். எனக்கு ரொம்ப இடுப்பு வலியே வந்துருச்சு. கேஸ் எல்லாம் தட்டுப்பாடு ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ விறகு சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்களேன். அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாத இந்த மாதிரி விறகடுப்பில் சமைச்சு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் நான் ட்ரை பண்ணேன். நிஜமாவே சொல்லட்டுங்களா, செமையாக இருந்தது. தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலைங்க. ஜஸ்ட் தக்காளி, வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும்தான் போட்டு சமைச்சோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தான் இருந்தது. பக்கத்துலேயே முருங்கை மரம் நிறைய இருந்தது. அதுலேருந்து 2 முருங்கைக்காய் பறிச்சுட்டு வந்தேன். மற்றதெல்லாம் முத்தலாயிருச்சிங்க. நான் இது சொல்கிறது பெருமைக்காக சொல்லலைங்க. எங்கள் அப்பா மட்டும் பூச்சிக்கொல்லி மருந்தே அடிக்காம விவசாயம் பண்ணுறாரு. அதனால் ரொம்பவே நஷ்டம்தான். ஆனால் அந்த முருங்கைக்காய் சமைச்சு சாப்பிடும்போது அதனுடைய ருசியில் தெரிஞ்சதுங்க. எவ்வளோ வேல்யூபிளான உணவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சது. எனக்கு ஒரே பையன்தான். எங்கள் அஸ்வந்த் சாப்பிடுவானா இல்லையா? எப்பயுமே எங்கே போனாலும் அஸ்வந்த் வயிறார சாப்பிட்றணும். அப்படி சாப்பிட்டானா எனக்கு மனசே நிம்மதியாக இருக்கும். அவனுமே நல்லா சாப்பிட்டுட்டான். அவனை தனியாக தட்டில் போட்டு கொடுத்தேன். நல்லா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். உள்ள சாதம் வச்சுருந்தோம். ஆனால் அது ரைஸு கூட கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்தது. அஸ்வந்த் எல்லாம் அரிசி மாற்றினாவே சாப்பிட மாட்டேன்னு நிற்கிற கேஸுங்க. பால் டப்பா குழந்தையா இருக்கும்போது நிப்பிள் மாற்ற விடலைங்க. அந்த மாதிரி மாற்றவே முடியாதுன்ற பையன் இங்கே இந்த அளவுக்கு மாறிட்டான்.
மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து இருக்கிறது எவ்வளோ நல்லா தான் இருக்குது. அதே சென்னைக்கு போனால் அப்படியே டோட்டலாகவே மாறிடும். தயிரும் அந்த காயும் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு அப்படி ஒரு தூக்கம் வந்தது. அஸ்வந்துக்கு இந்த மண்வெட்டி எல்லாம் பிடிச்சி தண்ணி இப்போ இல்லைங்க, அவன் குழந்தையா இருக்கும்போதே நல்ல மண்வெட்டி பிடிப்பான். எனக்கு கூட ஒரு ஆசை, அஸ்வந்துக்கு விவசாயம் கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. மண்ணில் நல்லா கையை வச்சு பிசைஞ்சிட்டு இருந்தான். இது கூட மற்ற 2 பேருமே கையை மண்ணில் நான் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. எல்லா குழந்தைங்கக்கிட்டையும் சின்ன சின்ன விஷயம் இருக்க தான் செய்யுது. நம்மளுக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்குன்னு தோணுச்சு. இந்த பக்கமா 2 தென்னை மரமும், இந்த நார்த்தங்காவோ, கொளிஞ்சிக்காவோ ஏதோ அந்த செடி இருக்குங்க. அது ஊறுகாய் போட்டு குடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. இதுல சாதம் செஞ்சு சாப்பிட்டாவும் நல்லாருக்கும். ஆனா, விலைக்கு வாங்குறவங்க தான் யாருமே இல்ல. லாஸ்ட் டைம் பொங்கலுக்கு வரும்போது இது ஊறுகாய் போட்டு நெறைய குடுத்து அனுப்புனாங்க. நானும் அஸ்வந்தும் இந்த பருப்பு சாதம், பொங்கல், தயிர் இதுக்கெல்லாமே இந்த ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். 4 மணி ஆயிருச்சு. அதனால பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டுமல்லி பூ பறிக்க போயிட்டோம். சின்ன செடியா இருக்கனால நாங்க வந்ததுனால விலைக்கு யாருக்குமே குடுக்கல. இல்லன்னா பக்கத்துல யாராவது கேட்டாங்கன்னா விலைக்கு குடுத்துருவாங்க. பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போட்டா இன்னும் நல்லா இருக்குன்னு அதுவும் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிங்க.